அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த ஆசையெல்லாம் நிராசையாக போச்சு. அவர் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேர்றதுக்கு யாருமே முன் வரலை. தேமுதிகவோட பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஒன்றும் நடக்கலை. பாட்டாளி மக்கள் கட்சியோட சிவி சண்முகத்தை வச்சு பேசி பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. சிவி சண்முகம் போய் ஐயா ராமதாஸை போய் சந்தித்து பேசியிருந்திருக்காங்க. பேசும்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐயா ராமதாஸ் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இடைத்தேர்தல் வந்துச்சு, அதில் 9 தொகுதியில் ஜெயிச்சாதான் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை தக்க வைக்க முடியும். அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கூட்டணி வச்சு உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபட்டோம். அதுக்கடுத்து 2021 சட்டசபை தேர்தலில் நாங்கள் உங்களோட கூட்டணி வச்சோம். இன்றைக்கி 63 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழைப்பு தான். இல்லைன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி சேலத்திலேயே ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்கள் முதலமைச்சராக இருந்த காலத்துலேயும் இப்போவுமே எங்களுக்கு என்னப்பா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்க உடைக்கிறது மாதிரி சிவி சண்முகத்தை பார்த்து கேள்வியை கேட்டுட்டாரு ஐயா ராமதாஸ். சிவி சண்முகம் கடந்து மேலும் கீழே முழிச்சிட்டு இருக்காப்புல. ஐயோ இல்லையா, பழசெல்லாம் மறந்துடுங்க ஐயா, எப்படியாவது கூட்டணிக்கு வாங்கய்யா, நீங்கள் வந்தால் தான் இன்றைக்கி அதிமுகங்கிறதே எங்கள் பக்கம் வரும், இல்லைன்னா ஓபிஎஸ் பக்கம் போயிடும் அப்படின்னு. அதிமுக ஓபிஎஸ் பக்கம் போனான்னா இபிஎஸ் பக்கம் போனான்னா எங்களுக்கு நீ என்னையா செஞ்ச அதை சொல்லு முதல்ல அப்படின்னு. நீ கடைசி வரைக்கும் நீ என்ன நினச்சிட்டு இருந்த? விடுதலை சிறுத்தைகள் திமுக பக்கம் இருந்து வந்துடாதா? இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் திமுக பக்கம் இருந்து வந்துடாதா? திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு வந்துடாதா? இப்படித்தானே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமும் அதுதானே. இவங்க எல்லாம் வந்துட்டால் நம்ம ஒரு மெகா கூட்டணி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆசை தானே அது. ஆனால் அந்த விடுதலை சிறுத்தைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் கொடுக்குற மரியாதை எங்களுக்கு ஏன் கொடுக்கல, எங்களை ஏன் முதல்ல நீங்கள் அழைச்சி பேசலை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த 10.5% இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு ஒரு போலியான இடஒதுக்கீடை கொடுத்து நாங்கள் இதை அனுபவிக்க முடியலை. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, இது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தின பின்னாடி தான் நீங்கள் இடஒதுக்கீடை நீங்கள் பண்ணணும்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் நின்று ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் இல்லையா? உங்களோட நாங்கள் எப்படியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மூக்க உடைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிவிட்டார் ஐயா ராமதாஸ். இதை தலையை பிச்சுக்கிட்டு ஓடுறாரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட. அண்ணே இந்த மாதிரி ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் எடப்பாடி பழனிசாமி தலையில் கையை வச்சு கீழே உட்காந்துட்டாரு. அப்போ யாருமே நம்ம பக்கம் வரலையா? நம்ம வேறு ப்ரெஸ் மீட்டில் மெகா கூட்டணி உருவாகும்னு சொல்லிட்டு இருந்தோம், ஒருத்தரும் வரலைன்னா நம்ம மானம் கெட்டு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிந்தனையில் இருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த திடீர் நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சதான். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்ச ஒன்று ஐயா வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்காங்க. எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளியில் இருக்கிற கட்சிகள் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சிலாம் என்ன நினைக்காங்கன்னா, ஒரு வலுவான ஒரு அணி கட்டமைக்க போகுது, அந்த அணியில் போய் நம்ம இணைந்தால் மட்டும்தான் நாம் வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த அரசியல் வியூகம் இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் மெகா கூட்டணியே, உண்மையான கூட்டணியே உருவாக போகுது. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியோட பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அநேகமாக இன்றைக்கி அவங்க கூட்டணி ஒப்பந்தத்துக்கான கையெழுத்து முடிவாகும்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு வேணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. தேமுதிகவும் என்ன நினைக்காங்க அப்படின்னா, எல்லா கட்சிகளுக்கும் மாநிலங்களவை சீட்டு இருக்குது, நம்ம கட்சிக்கு தான் இல்லை, அப்போ நம்மளுக்கும் ஒரு மாநிலங்களவை சீட்டு வேணும்னு சொல்லிட்டு தேமுதிகவும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இதையெல்லாம் பிஜேபி பூர்த்தி பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் இவர்கள் எல்லாருமே ஓர் அணியில் சேர்றாங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். ஏன்னா ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களுமே இணைந்து தான் நாங்கள் வேலையே செய்ய போகிறோம், பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம், அதிமுகவினுடைய உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் கடந்த 1.5 வருஷங்களாக அவங்களோட நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த உடனே எல்லா சிறு சிறு கட்சிகளுக்குமே ஒரு உற்சாகம் வந்துருச்சு. ஒரு பலமான மெகா கூட்டணியாக உருவாகுது, நம்ம நின்றோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க. மெகா கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கும்னா, ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஒருவேளை தேமுதிகவும் வரலாம், ஏசி சண்முகம், ஐஜேகே, இது ஜான் பாண்டியன், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாமே வந்துருச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்க இந்த கட்சிகள் பூரா ஒன்றிணைந்தாலே கிட்டத்தட்ட 35-40% ஓட்டு இவங்க கையில் இருக்குது. வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பணி செய்வோம், வெற்றி காண்போம்.